மாமே. துப்பாக்கி வச்சு வர்றோம் சத்தம் எனக்கு தாலாட்டு பாட்டு. கத்திய வருஷம் போது வர்றோம் சவுண்ட் மெலோடி பீட். நுண்சாக் சுத்தினு உன்னை கதற விடுவேன் கேட்டெல்லாம் போட்டு. என்னதான் பண்ணாலும் என் மேல உனக்கு வராது ஹேட்டு. ஏன்னா கியூட் ஒயிட் சால்ட் பெப்பர் செதுக்கப்பட்ட செல்ல எங்க ஆண்ட ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுவாங்க. ஸோ படம் பார்க்கறதுக்குள்ளேயே ஒரு நாள் போயிடுச்சு. ஃப்ரைடே வந்துச்சு, அடுத்து சாட்டர்டே தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நேற்று தான் அந்த படத்தை பார்த்தோம். ஸோ போட்டு பார்க்கும்போது படம் ஆரம்பித்த உடனே பெருசாக ஒரு லோகோ ஒன்று வந்துச்சு, ராஜ் பெட். எப்பெல்லாம் ஒரு படத்தில் ப்ரொட்டாகனிஸ்ட் ஒரு மென்டலி இல் பேஷண்ட்டாக இருக்கானோ அவனை இந்த சினிஃபைல் சமூகம் தலையில் தூக்கி வச்சுக்கணும். ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு இவ்வளோ ஹைப் அண்ட் இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஒய்? பிகாஸ் இஸ் லிட்டரலி மீ. ஸோ சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ஒரு மென்டலி அன்ஸ்டேபிள் பர்சனை ப்ளே பண்ணியிருக்காப்புல. ஸோ அவருக்கு ஏதோ ஒரு டிலூஷன் சிண்ட்ரோம் ஒன்று இருக்கும். ஸோ அதனால என்னென்ன நடக்குது, ஏன் அவர் உலகத்தை எப்படி பார்வையிடுறாரு, அதனால என்னென்ன பிரச்சனைகள், இன்னொரு பிரச்சனைகள் எப்படி போறாருன்னா த கரு ஆஃப் த கதை. ஸோ நல்லாவே நடிச்சிருக்காப்புல. வெரி அந்த இன்னசென்ட் ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த பீஸ்ட் மோட் ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் அளவான அளவுகளில் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு சீனில் மட்டும் கிரிஞ்சாக இருந்துச்சு. எப்போ நான் வில்லனை ஹாஸ்டேஜ் பண்ணிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி சிரிப்பார். அது தவிர்த்திருக்கலாம். பட் அதர் தென் தட் ஹி இஸ் டன் அ வெரி குட் ஆக்டிங் ஜாப். இந்த துப்பாக்கியை கொடுத்துட்டேன், துப்பாக்கி நல்லா வேலை செய்து பார்த்திபன் காமெடிஸ் தவிர்த்துடலாம். ஏன்னா கொடுத்ததே ஒரு தூர பிடிச்ச துப்பாக்கி. அதை தூர போட்டு துப்பாக்கியை தயாரித்தவரே புதுசாக ஒரு துப்பாக்கியை செஞ்சு கொடுத்துருக்காரு. அதனால அதுவே யூஸ் பண்ணிட்டு போகும். ரொம்ப அழகான துப்பாக்கி, நல்லா வேலை செய்யுது. அப்புறம் அனிருத் இந்த படத்துக்கு தேவையில்லை. பிகாஸ் படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இல்லாமல் போனது தான் அனிருத் வாசித்து மேட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார். எந்தெந்த படங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் அனிருத் மியூசிக் வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் விஷுவலாகவே நல்லா இருக்கு. அதனால மியூசிக் அவ்வளோ தேவைப்படல. அதனால அனிருத் சுமாரான ஒரு வேலை பார்த்துருக்காரு. பிடிக்காம பொண்ணு பார்க்க வேணா அவ பிடிச்சது இப்போ பிடிக்கல. ஹீரோயின் என்ன சொல்றது, முருகனோலன் ஒரு ரிவர்ஸ் பண்ணியிருக்காரு. எப்போவுமே தமிழ் சினிமாவில் லூஸ் ஹீரோயினுக்கு பதிலாக லூஸ் ஹீரோ போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. எப்படி காதலிக்கிறாங்க அப்படின்னு இது பண்ணி அந்த ஹீரோயின் திடீர்னு அப்போ பிடிச்சது இப்போ பிடிக்கல, இல்லை நீ முதல்ல டாக்ஸிக்கா மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்த இப்போ நார்மல் ஆகிட்டா அதனால உனக்கு பிடிக்கலன்னு விட்டுட்டு போயிடுவா. அவன் பாவம் மென்டலி அன்ஸ்டேபிள் பையன். அவன் சூசைடல் தாட்ஸோட சுற்றிட்டு இருப்பான். அவன் அப்புறம் சூசைடு பண்ண போகிறான்னு தெரிஞ்சு திருப்பி வந்துடுவான். ஸோ இந்த கேரக்டர் ஷீ இஸ் நாட் கம்ப்ளீட்லி குட் கேரக்டர். அது ஒரு கிரே கேரக்டர் மாதிரி பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு முருகனோலன். அந்த கடைசியில் சுடு வாங்கும்போது லைட்டாக எல்லாருக்கும் ஒரு வேளை செத்துறாவளோ பட் சாகலை. இவனும் நார்மல் ஆகிடும். அதனால நம்மளுக்கு சீக்வல்ஸ்க்கான வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு. அடுத்து வித்யுத் ஜம்வால். திஸ் கை ஹேட் சோ மச் பொட்டென்ஷியல்ன்றது இந்த படத்தில் தான் தெரியும். ஏன் துப்பாக்கியில் இவர் இவ்வளோ ஃப்ளிப் அடிக்கலை, ஏன் அஞ்சான்ல இவர் இவ்வளோ ஃப்ளிப் அடிக்கல. பில்லால் கூட லைட்டாக ஃப்ளிப் அடிச்சிருப்பார். பட் ஓப்பனிங் போர்ஷன் திடீர்னு ரேண்டமாக அண்ணன் இஸ் டூயிங் ஹெலிகாப்டர் கிக்ஸ் ஆல் ஓவர் த ஃப்ரேம். லைக் ஸோ அதான் ஆக்ஷன் வாஸ் வெரி குட். அண்ட் வித்யுத் ஜம்வால் ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு முருகனோலன். என்னன்னா இந்த பெரிய ஸ்டார்ஸோட படங்கள்ல அவருக்கு ஓவர் ஷேடோ பண்ணிடக்கூடாதுன்னு அவருக்கு கொஞ்சம் கம்மியாக ப்ளீஸ் தம்பி ஃப்ரண்ட் கிக் சைட் கிக் மட்டும் மேட்ச் பண்ணுங்க, ரவுண்ட் ஹவுஸ் ட்ரிபிள் ரவுண்ட் ஹவுஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க போல. இந்த படத்தில் ஃப்ரீ ஸ்டைல் பண்ண விட்டாங்க. அந்த ஆள் ஃப்ளெக்ஸ்னு ஃப்ளெக்ஸ் பண்ணி வச்சுருப்பார். ஐட்டம் சாங் வைக்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் தரங்கட்டு போல அப்படின்னு ஐட்டம் சாங்க்கு பதிலாக இவர் தேர்ஸ்ட் ட்ராப் பண்ண வச்சுருப்பானுங்க ஒரு இதுலேயும். ஸோ பெண்களை தேர்ஸ்ட் ட்ராப், ஈவன் ஆண்களை தேர்ஸ்ட் ட்ராப் செய்கிறதுக்கு வித்யுத் ஜம்வாலை கரெக்டாக பயன்படுத்தியிருக்கார் முருகனோலன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், முருகனோலன் அவர் கண்டிப்பாக ஐ கேன் பெட் ஆன் இட் தட் அண்ணே ஹேட் யூஸ்ட் சாட் ஜிபிடியில் போய்
நான் தான் இந்த படங்களின் இயக்குனர். அவரோட பிளாக் பஸ்டரான கஜினியும் துப்பாக்கியும் போட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறான்னு ChatGPT கேட்டிருக்காரு. அவன் அதே மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கான். கன் கல்ச்சரை பற்றி ஒரு படம், ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து மென்டலி இல். யூ நோ வாட் ஐ மீன். இதை ஃபீட் பண்ணி ஜிபிடியில் அதே இது வருதான்னு நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ChatGPT பண்ணாரா இல்லை வந்து as usual அவரோட கதை திருடுகள் எதுவும் நடந்துச்சான்னு தெரியல. பட் வந்து நல்ல ஸ்கிரிப்டோட நல்லா டெலிவர் பண்ணியிருக்காப்புல முருகனோலன். ஸோ எஸ், டெஃபினட்டாக ஒரு கம்பேக் ஃபில்ம் ஒரு முருகனோலன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஸ்கேல் ஆஃப் யூனிவர்ஸில் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோதான். NIA இஸ் யுவர் ப்ரோட்டகனிஸ்டோட ஹெல்பிங் சைட். இந்த சைட் கன் கல்ச்சர் இவ்வளோதான். இந்த சிட்டிக்குள்ளே நடக்குது, இவ்வளோதான் முடிச்சிடும். அதை விட்டுட்டு நாகார்ஜுனோட பையன், அவன் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து அந்த வில்லனோட ஒய்ஃபு, எதுக்கு இதெல்லாம்? கீப் இட் சிம்பிள். எத்தனை கேரக்டர்ஸ் உனக்கு தேவைப்படுது ஒரு மொக்க கதையை சொல்கிறதுக்கு? ஸோ எஸ், இட் வாஸ் அ வெரி குட் ஃபில்ம், பியூட்டிஃபுல் ஃபில்ம். இதை வந்து இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்கலாம் நீங்கள் போய் வந்து ஏதாச்சும் உருப்படியாக கேள்வி கேட்கணும்னா நீங்கள் போய் முருகனோலன் இந்த ஷார்ட் விசாரிச்சிங்கன்னு. பிகாஸ் திஸ் ஆக்சுவலி ஷிட் டு டாக் அபவுட் திஸ் ஃபில்ம். ஒன்றுமே எடுக்காதவன்ட்டு போய் நீங்கள் கேள்வி கேட்டால் அவன் வந்து அகராகே தான் பேசுவான். அதனால நல்லா எடுங்க, நல்ல இன்டர்வியூஸ் எடுங்க முருகனோலன். அவர் பயங்கரமான இன்புட்ஸ் தருவார். இட்ஸ் அ வெரி குட் ஃபில்ம் டு வாட்ச். ரீவாட்ச் வர்தியான்னு தெரியல, பட் டெஃபினெட்லி செகண்ட் டைம் பார்க்கலாம். பிகாஸ் யூ கேன் அப்ரிஷியேட் இட் ஆன் OTT பிளாட்ஃபார்ம்ஸ் ஈவன் மோர். நல்ல படம். நன்றி, வணக்கம். இன்னொரு விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். I can never write a story for their expectations. I'll write a story. If it meets their expectations, I'm good. If it is not meeting their expectations, I'll try. Shut your bitch ass up!